இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க போனை பாக்குற விதம் மாறிடும். 1. கார் கண்ணாடி உடைஞ்சு போச்சா? உங்க போன் கேமராவை ஆன் பண்ணி அதை கண்ணாடியில மாட்டுங்க. இப்போ அது ஒரு தற்காலிக எலக்ட்ரானிக் பின்காட்சி கண்ணாடியா ஆகிடும். 2. போன் தண்ணியில விழுந்துட்டா பயப்படாதீங்க. முதல்ல போனை ஆஃப் பண்ணி அதை தொடச்சிடுங்க. சிம் கார்டு இருக்கிற ட்ரேவை எடுங்க. சார்ஜிங் போர்ட் மற்றும் ட்ரேல இருந்து தண்ணியை வெளியே குலுக்கிடுங்க. அப்புறம் அது அரிசிக்குள்ள 3 மணி நேரம் புதிச்சு வைங்க. உங்க போன் பழையபடி வேலை செய்யும். 3. ஸ்கிரீன்ல கோடு கோடா விசித்திரமா தெரியுதா? ஒரு லைட்டர் மட்டும் போதும். ஸ்கிரீனோட கீழ்பகுதியை மெதுவா சூடு பண்ணுங்க. இப்போ பிரச்சனை போயிடும். 4. ஒரு காயின்ல டேப்ப ஒட்டி அதை உங்க போன் பின்னாடி ஒட்டுங்க. இப்போ உங்க சிக்னல் உடனே அதிகமாகும். இந்த எஃபெக்ட் பார்க்க ஆச்சரியமா இருக்கும். 5. போன் சத்தம் கம்மியா இருக்கா? ஸ்பீக்கர்ல தூசி அடைச்சு இருக்கும். கொஞ்சம் மெல்லுங்கோந்து எடுத்து அதை உருட்டி ஸ்பீக்கர் மேல அமுத்துங்க. அழுக்கு எல்லாம் வெளியில வந்துடும். 6. உங்க போன் ஸ்கிரீன் மேல டேப்ப ஒட்டுங்க. எக்ஸ்ட்ராவா இருக்கிற டேப்ப வெட்டிடுங்க. ஒரு கார்டை வச்சு உள்ள இருக்கிற காற்று வெளியில எடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு DIY ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் ரெடி. 7. ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோட கழுத்து பகுதியை வெட்டிடுங்க. அதை உங்க போன் பின்னாடி ஓட்டுங்க. அதுல கொஞ்சம் குளிர வைக்கும் திரவத்தை ஊத்துங்க. இப்ப போன் சூடாகாது. ஸ்டாண்ட் மாதிரியும் வேலை செய்யும். 8. உங்க போன் கவர்ல 4 இடத்துல குறி பண்ணி ஓட்ட போடுங்க. அதுல ஜிப்டைகளை விட்டு உங்க பைக்ல மாட்டுங்க. இப்போ ஒரு சுலபமான நேவிகேஷன் ஸ்டாண்ட் ரெடி. இன்னும் நிறைய வீடியோக்களுக்கு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.